வாங்க இன்றைக்கி ஒரு புது ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சந்தவம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு கொங்கு நாட்டு ரெசிபிங்க. இதுக்கு வந்து புழுங்கல் அரிசி வச்சு தான் செய்ய போகிறோம். நான் வந்து 2 டம்ளர் புழுங்கல் அரிசி ஊற வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு அரை மூடி தேங்காய், ஒரு 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் நீங்கள் அந்த அரிசியை ஊற வச்சுருங்க. ஃபஸ்ட்டு அரைக்கும்போது தேங்காயை போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் ஊற வச்ச புழுங்கல் அரிசியை போட்டு நைஸாக அரைச்சிடணும். இதில் கொர கொரன்னு இருக்கக்கூடாது. கொர கொரன்னு இருந்ததுன்னா இட்லி வந்து கொஞ்சம் கொர கொரப்பாக இருக்கும். புளியும் போது அந்த சந்தவம் மரத்தில் அந்த ஹோல்ஸில் வராது. அதனால் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க தேங்காயோடு சேர்த்து. கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். தண்ணியாக இல்லாமல் கெட்டியாக ஊற்றி இட்லி செஞ்சிட்டிங்கன்னா புளியும் போது அவ்வளோ ஈஸியாக புளிய முடியாது. பாருங்கள், இதுதான் சந்தவ மரம். நல்லா சூடாக இருக்கும்போதே அந்த இட்லியை எடுத்து அதில் போட்டு நீங்கள் புளிஞ்சிங்கன்னா அப்படியே நம்ம நூடுல்ஸ் மாதிரி இடியாப்பம் மாதிரி அப்படியே கீழே வந்துடும். இது வந்து சூடாக இருக்கும்போது தான் உங்களுக்கு ஈஸியாக வரும். அதனால் நீங்கள் சுட சுட எடுத்து தான் இதில் போடணும். இதே மாதிரி எல்லா இட்லியும் புளிஞ்சு போட்டுக்கணும். இது கொங்கு சமுதாயத்தில் வந்து வீடுக்கு புதுசாக கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுறாங்க அப்படின்னா அன்றைக்கி இது செய்வாங்க. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை வர்ற அன்றைக்கி கண்டிப்பாக இதை செய்வாங்க. ஸோ இது ஒரு விசேஷமான நாளில் செய்கிற ஒரு ரெசிபி. பாருங்கள், எல்லா இட்லியுமே இதே மாதிரி புளிஞ்சு ஈஸியாக எடுத்து வச்சுக்கலாம். சந்தவ மரம் அப்படின்னு சொல்கிறது வந்து இப்போ இரும்புலேயும் இருக்குது. ஆனால் அந்த காலத்துலலாம் மரத்தில் தான் செஞ்சுருப்பாங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து வெள்ளைப்பாகு இல்லை சக்கரைப்பாகு அதை செஞ்சு வச்சுக்கலாம். கூடவே நாங்கள் என்ன வச்சுருக்கோன்னா பொட்டுக்கடலை பவுடரு, பொட்டுக்கடலை நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி அந்த பவுடர். இது ஒரு சிலருக்கு பிடிக்காது, தேங்காய் பாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து தேங்காய் பால். இது எள்ளு பவுடர். எள்ளு வந்து லைட்டாக வறுத்துட்டு நல்லா மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 4 வெரைட்டி தனித்தனியாக போட்டு நீங்கள் சாப்பிட்லாம். யூஸ்வலாக சர்க்கரை வாழைப்பழம்லாம் கூட வச்சு சாப்பிடுவாங்க. சர்க்கரை போட்டிங்கன்னா கொஞ்சம் நரன்னு இருக்கும் சாப்பிடும்போது. அதனால் சர்க்கரை பாகு இல்லை வெள்ளைப்பாகு சேர்த்து சாப்பிட்லாம். எள்ளு பவுடர் கொஞ்சம் போட்டு அதுலேயே கொஞ்சம் இனிப்புக்கு வெள்ளைப்பாகு சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் டைம் கிடைக்கும்போது செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.